கைபேசி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். கர்நாடகா தர்மஸ்தாலாவில் அந்த மஞ்சுநாதேஸ்வரர் கோவில்ல நடந்த கொலைகள் சம்பந்தமான வழக்கு. இந்த வழக்குல ஒரு சாட்சியம் எப்போ முன்னாடி நான் தான் இந்த இனங்கள் எல்லாம் புதைச்சேன் அப்படின்னு வெளியே அந்த விஷயத்த சொன்னாரோ அப்ப ஆரம்பிச்ச அந்த பரபரப்பு இப்ப வரைக்கும் ஓயல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு புது புது அப்டேட். அவர் கை காமிச்ச இடங்கள் எல்லாம் எஸ்ஐடி தோண்ட தோண்ட அதுல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அந்த அப்டேட்டுகளையும் சோசியல் மீடியா முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படியெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நாட்டுல தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு பலருக்கும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த வழக்கு. இந்த வழக்குல இதுக்கப்புறமாவது நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு இதுக்கப்புறம் அது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அப்டேட்டுகள் தான் இப்ப வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சாட்சி தான் இது வரைக்கும் இருந்தாரு. அந்த சாட்சியும் கொன்னுடுவாங்க, அந்த ஒரு சாட்சி நிலைக்குமா அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்த நிலையில அவர் மட்டும் இல்ல, நானும் தான் இந்த வழக்கோட சாட்சின்னு இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் யாரு, அவர் சொன்ன திடுக்கிடும் தகவல்கள் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தர்மஸ்தாலா மஞ்சுநாதேஸ்வரர் கோவில்ல 100க்கும் மேற்பட்ட பிணங்களை நான் என்னோட கையால புதைச்சேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு துப்புரவு பணியாளர் வெளியே பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அந்த நபருடைய பெயரும் அவருடைய அடையாளங்களையும் வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய வழக்கறிஞர்கள் இப்போ வரைக்கும் அதை ரொம்ப ரகசியமா மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த உருவம் வெளியே தெரியாத அளவுக்கு வெளியே அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது கூட அவரை கருப்பு உடை அணிந்து முகம் முழுக்க மூடின அந்த தோற்றத்தோடு தான் கூட்டிட்டு போறாங்க. இதனால அந்த முதல் சாட்சி இருக்காங்கல்ல, அவருக்கு பீம் அப்படின்னு ஒரு பெயரை சூட்டாங்க. அந்த பெயரால இவர் அழைக்கப்படுறாரு. இப்போ இந்த வழக்குல வந்திருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாட்சி சொன்ன விஷயங்கள் மூலமா இந்த வழக்குல நம்மளுக்கு ஒரு புதிய நீதி கிடைக்குமா, இதுவரைக்கும் மர்மமான உயிரிழந்த பல அப்பாவி பெண்களுக்கு இப்பயாவது நீதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் நம்மளுடைய மனசுல எல்லாம் எழுதுன்றது. ஆனா அதையும் இப்ப கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு வகையில அமைஞ்சிருக்கு மஞ்சுநாத் கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டருடைய அந்த நடத்தைகள். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீம் இருக்காருல்ல, அதாவது முதல் சாட்சி, இவரை கூப்பிட்டு விசாரணை அப்படின்ற பேர்ல இவர்கிட்ட சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காரு. என்னன்னா, எதுக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் உனக்கு, இங்க கிடைக்கக்கூடிய எலும்பு கூடுகள், அதாவது இவர் கை காட்டின இடங்கள் எல்லாம் எஸ்ஐடி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க தோண்ட ஆரம்பிச்சதுல இந்த 10வது இடத்துல இருந்து எலும்பு கூடுகள் கிடைக்க ஆரம்பிச்சுதா சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு ஜாக்கெட், அதாவது பெண்களுடைய உள்ளாடைகள், ஐடி கார்டு, பேன் கார்டு போன்ற விஷயங்கள், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் கிடைச்சதாவும் அவங்களோட உள்ளாடைகள், துணிமணி கிடைச்சதாவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா 10வது குழியை தோண்டும் பொழுது அதுல எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ தற்போது வரை 11, 12வது குழிகளை தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த வழக்கு வலுவாகிட்டே இருக்கு. பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதாவும் பல எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கிறதாவும் தெரியுது. இந்த நிலையில தான் இந்த முதல் சாட்சியான பீம் கிட்ட விசாரிச்ச அந்த கர்நாடகா சிஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய மஞ்சுநாத் கவுடா என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட பேசுறாரு. எதுக்கு உனக்கு இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏன் ஈடுபடுற, இந்த எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்க எலும்பு கூடுகள் எல்லாம் நான் எங்க இருந்தோ புதைச்சதான் இங்க எடுத்துட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீ சொல்லிட்டு இதை ஒத்துக்கிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி சமரச பேச்சுவார்த்தை பேசியிருக்காங்க. இவருடைய பேசின உடனே இப்பயாவது நீதி கிடைக்கும்னு இத்தனை வருஷம் கழிச்சு வெளியே நம்ம சொன்னா இப்பயும் இவங்க திருந்தலையே அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி போன அந்த பீம் என்ன பண்றாருன்னா, அவருடைய வழக்கறிஞர் இருக்காங்கல்ல, அதாவது இவரை இவ்வளவு நாள் பாதுகாத்து இந்த விஷயத்தை வெளியே கொண்டு இதற்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர், இந்த பீமுடைய வழக்கறிஞரான அனன்யா கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட இவர் இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு ஆடியோ, அந்த இன்ஸ்பெக்டர் இவரை இந்த மாதிரி இந்த எலும்பு கூடுகள் எங்கேயோ இருந்து எடுத்துட்டு போட்டேன்னு சொன்ன அந்த ஆடியோ பதிவு கர்நாடகாவுல சோசியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த அனன்யா கவுடா இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு என்ன பண்றாரு, இவங்களுடைய விசாரணை நம்மளுக்கு எந்த நீதியும் பெற்று தராது, கொலையாளி கிட்டத்தட்ட உஷாராயிட்டாரு, நம்ம எங்க பிடிபட்டுருவோன்றதுக்காக இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்பும் வேலையை இவர் ஆரம்பிச்சிட்டாரு. சோ இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடியோடைய தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய ஒடிசாவை சேர்ந்த மொஹந்தி அவர்கிட்ட இந்த தகவலை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்ப கால் பண்ணி சொன்னா இந்த காலும் ட்ரேஸ் பண்ணப்படுமா, என்னன்னா அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாரையும் இவங்க கை கூட்டல, அதாவது இந்த குற்றம்
சுமத்தப்பட்டவங்க கைக்குள்ள வச்சிருக்கும் பொழுது நம்ம கால் பண்ணி ஒரு விஷயத்த பேசும்பொழுது, ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த நபருடைய வழக்கறிஞர் இவருன்றதுனால இவருடைய நடத்தைகள், இவரோட நடவடிக்கைகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்கும். சோ இவர் ஒருத்தருக்கு கால் பண்ணி, அதுவும் எஸ்ஐடியோட அதிகாரிக்கு கால் பண்ணி, தலைமை அதிகாரிக்கு கால் பண்ணி பேசுறாருன்னும் போது அது இன்னும் கண்காணிக்கப்பட்டு அதுவும் நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு யோசிச்ச இவர் என்ன பண்றாரு, இவருக்கு மெயில் போடுறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார், அது இப்ப சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போடுறாரு. அதற்கு அந்த எஸ்ஐடி அதிகாரியும் வந்து இசைவு தெரிவிச்சதா சொல்லப்படுது. இந்த எஸ்ஐடியோட தலைமை அதிகாரி இருக்கார்ல மொஹந்தி, அவரும் வந்து இந்த அனன்யா கவுடா அந்த வழக்கறிஞர் இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லும் பொழுது இவரும் குற்றவாளி கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போய் உங்களை நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றவரா இருக்காம, இதற்கான நான் சரியான நடவடிக்கை எடுக்கிறேன், அந்த இன்ஸ்பெக்டர் ஆன மஞ்சுநாத் கவுடா மேல நல்ல நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதா பலருடைய வேண்டுதலாவும் நம்மளுடைய வேண்டுதலாவுமே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயந்த் அப்படின்ற ஒரு நபர் வராரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவுல ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சமூக ஆர்வலரா இருக்காரு. சமூகம் சார்ந்த பல விஷயங்களுக்காக இவர் போராடிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் சாட்சியான பீம் சொன்னார்ல சில விஷயங்கள், அவர் சொன்னது உண்மைதான், அதை நானே என்னோட கண்ணால பாத்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயத்த ரொம்ப கூலா சொல்றாரு. ஏன்னா இத வந்து அவரு ஒரு 2000 காலகட்டங்கள்ல பாத்திருக்காரு. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் தன்னுடைய மனசுல இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம பூட்டி வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கண்ணால பார்த்த அந்த காட்சிகள் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 13 வயசுல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கும். அந்த பொண்ணுடைய பொணத்த வந்து ஒரு ரோட்ல அடிபட்டு கிடந்தா அந்த நாயை எடுத்துட்டு போய் நம்ம புதைப்போம்ல, அந்த மாதிரி அந்த நேத்ராவதி நதிக்கரையில புதைச்சாங்க. இதை என் கண்ணால நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அதுல பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாமே அது உள்ள இருந்தாங்க. அவங்க வந்து இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அது வந்து புதைப்பதற்கான இடுகாடுமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு பொணம் புதைக்கப்படுது அப்படின்னா, அது கண்டிப்பா சட்டவிரோதமான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அத நான் உற்று நோக்க ஆரம்பிச்சேன். இப்போ என்ன கேட்டா, அங்க இருந்த அதிகாரிகள் யாருன்ற அவங்க பேரை முதல் கொண்டு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பேரை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சட்டையில அந்த காவல் அதிகாரிங்கன்னா பேட்ச் குத்திருப்பாங்கல்ல, அதை இவர் உற்று நோக்கி இருக்கலாம். அதனால அவங்க பேரு முதல் கொண்டு நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு 2வதான சாட்சி ஜெயந்த் அவர்கள் வந்து இவ்வளவு திடுக்கிடும் உண்மைகளை வெளியே சொல்றாரு. முதல் சாட்சியான பீமாச்சும் வந்து தன்னுடைய முகத்தை வெளியே காட்டுறதுக்கு அவரு பயந்தாரு. எதனாலனா நம்ம கொல்லப்படுவோமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு இருந்தது. சாட்சியங்கள் அழிக்கப்படுமோன்ற அச்சத்துக்காக அவர் பயந்தாரு. ஆனா இந்த ஜெயந்த் இருக்காருல்ல, இவர் வந்து எதுக்குமே பயப்படல. தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த சாட்சிகளை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு. உங்க 2 பேருக்கும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவரு சொன்ன அதே விஷயம் தான். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டா என்னோட மனசாட்சி உறுத்துது. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியல. அதனால வெளியே சொல்ல வந்துட்டேன்னு. இவர் சொல்லக்கூடிய விஷயமும் அதேதான். இவ்வளவு நாள் எப்படி வெளியே சொல்றது, எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நீதி வாங்குறதுன்னு தெரியாம இருந்தேன். ஆனா ஒருத்தர் வந்து வெளியே வந்து இதெல்லாம் சொல்லும் பொழுது இதுதான் சரியான நேரம், நான் வந்து என்னோட மனசுல புதைஞ்சிருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வெளியே சொல்றதுக்குன்றதுக்காக நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஜெயந்த் சொல்றாரு. முதல் சாட்சியான பீமாச்சும் வந்துட்டு இதுல ஈடுபட்டிருந்தாரு. அதாவது இந்த கொலை செய்ததை இவர் எடுத்துட்டு போய் புதைக்கிறாரு. அப்போ அந்த கொலையில இவருக்கும் உடந்தை இருக்கு. அப்ப இவரும் ஒரு குற்றவாளியா அங்க அங்கீகரிக்கப்படுவாரு. ஆனா அந்த ஜெயந்த் இருக்காருல்ல, இவருக்கும் அந்த தர்மஸ்தலா கோவில் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. இவர் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் தான், தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. தற்செயலா அந்த பக்கம் போகும்பொழுது இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் கண்ணால பாத்துறாரு. அந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா உளவியல் ரீதியா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதுல இருந்து கடந்து வர்றதுக்கே எனக்கு பல ஆண்டுகள் எடுத்துச்சு. ஆனா இப்போ இந்த விஷயத்த சொல்றதுக்கான சரியான நேரம் வந்ததா நான் உணர்ந்ததால இந்த விஷயத்த வெளியே சொல்றேன் அப்படின்னு தன்னோட முகத்தை காட்டியே வெளிப்படையா இவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்குல்ல, அப்ப கூட இவர் சும்மா இல்ல. இவரால அந்த விஷயத்துல என்னென்ன அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காக நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்காரு. அதுல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆர்டிஐன்னு சொல்லப்படக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்த கர்நாடகாவுல மாயமான முறையில, மர்மமான முறையில உயிரிழந்த பெண்களுடைய லிஸ்ட் சேகரிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தர்மஸ்தாலா அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 2000ல இருந்து 2015 வரைக்கும் தர்மஸ்தாலா கோவில் ஊழியர்களா துப்புரவு பணியில யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் இவர் அதுல சேகரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2000ல இருந்து 2015 வரைக்கும் கர்நாடகாவுல மர்மமான முறையில உயிரிழந்தவங்க, தொலைந்து போனவங்க, காணாம போனவங்களோட லிஸ்ட் எல்லாம் ஆர்டிஐ மூலமா இவர் கேட்டு பெற்றிருக்காரு. அதை வச்சு நம்ம பார்த்த அந்த காட்சிகளுக்கான சாட்சி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற முறையிலும் இவர் தேடி இருக்காரு. இது மட்டும் இல்லாம அடிக்கடி அந்த இடத்துல, அதாவது அந்த பொண்ணை புதைச்சதா இவர் 2வது சாட்சியம் சொன்னார்ல ஜெயந்த், அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, அந்த ஒரு பொணம் தானா இல்ல மேலும் பொணங்கள் புதைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத அடிக்கடி இவர் போய் செக் பண்ணிட்டும் இருக்காரு.
அது மட்டும் இல்லாம தர்மஸ்தாலாவை சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறான நிகழ்வுகள் ஏதாவது நடக்குதா அப்படின்றது ரொம்ப கண்ணும் கருத்துமா இவர் கவனிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 13 இடங்கள் அந்த முதல் சாட்சி பீம் வந்து கை காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பல இடங்கள் இன்னும் இருக்கும். நீங்க நல்லா தேடி பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதையும் தாண்டி எனக்கு பின்னாடி எந்த தனிநபரும் இல்லை, எந்த ஒரு குழுக்களும் யாரும் என்னை இயக்கல. நான் வந்து இவ்வளவு நாள் அமைதியா இருந்து என்னுடைய மனசாட்சி உறுத்தினால்தான் இப்ப நான் வந்து இந்த வழக்கெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றேன். என்னை யாரும் இயக்கல அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதை விட இந்த வழக்குல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்னவா இருக்குன்னா, அந்த 13 இடத்த கை காட்டினார் அந்த முதல் சாட்சி. அதுல 10 இடங்கள் தோண்டப்பட்டிருக்கு. 11, 12வது இப்போ தோண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில தோண்டப்பட்ட இடங்கள்ல கிடைச்ச அந்த எலும்பு கூடுகள் இருக்குல்ல, அது என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் இருக்கு ஆனா தலை இல்ல. ஒரு பிரேதத்தை வந்து நம்ம அடையாளம் காண்றதுக்கு ஒரு முக்கியமா இருக்கக்கூடியது அந்த பிரேதத்துடைய தலைப்பகுதி தான். அந்த தலைப்பகுதியே இல்லாத நிலையில தான் அங்க கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் இருக்கு. இதனால எஸ்ஐடி டீமுக்கே வந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்றதே தெரியல. ஏன்னா ஒரு பிரேதத்தை அடையாளம் காணணும் அப்படின்னும் பொழுது அந்த கர்நாடகால இது வரைக்கும் எத்தனை பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க, யாரெல்லாம் வந்து மர்மமான முறையில உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நோட்டீஸோ ஒரு தகவலோ வந்து இந்த பத்திரிகைகள் எல்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் 2000 இருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் இவங்க வந்து நீக்கி இருக்காங்க. இந்த வழக்குல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்றது ஒன்னே கிடையாது. அப்போ இந்த பிரேதங்கள் எல்லாம் அடையாளம் காண்றதே இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். இது வரைக்கும் ஒரு அப்ரூவரே வந்து நான் இத்தனை கொலைகளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல நீதி கிடைச்சிடும், பெரிய வலுவான சாட்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருப்போம். ஆனா இத்தனை சாட்சியங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இதுல வந்து இந்த வழக்கு வந்து எப்படி வேணா திசை திருப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றதா ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இத்தனை தடைகளை கடந்து 2 நபர்கள் வந்து தங்களோட உயிரை பற்றியும் அச்சப்படாமல் வெளியே வந்து இந்த விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறமும் என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் இந்த வழக்குல காத்துட்டு இருக்கு. இப்போதாவது இறந்து கிடக்கிற அந்த பெண்கள், அதாவது தங்கள் உடம்பு வந்து அழிஞ்சு போயிட்டு தன்னோட உயிரே போனதுக்கு அப்புறம் கூட நீதிக்காக அவங்க காத்துட்டு இருக்க அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் வந்து சாந்தி அடையுமா, இந்த வழக்குல நீதி கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கு குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டோட மற்றும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.